உண்டு. இதெல்லாம் வேடுவர் குலத்தில் அமைந்திருக்கிற மரபு. தின்னனாரை இப்போது நாகன் வேட்டுவ தலைமை ஏற்றுக்கொள்ளுமாறு செய்து வில் விழாவை நடத்தி முடித்தவுடனே மரபின் வழிபட்டு தின்னனாரும் வேடுவர்களோடு புறப்பட்டு கானகத்துக்கு வேட்டைக்கு போகிறார். தனக்கு பணிவிடை செய்யவும் தன்னோடு மிகவும் நெருக்கமாக இருக்கவும் 2 தோழர்களை பெற்றிருக்கிறார் தின்னனார். ஒருவர் பெயர் நாணன், மற்றொருவர் பெயர் காடன். இந்த 2 வேடுவர்களும் தின்னனாருக்கு பக்கத்திலே அணுக்க தொண்டர்களாக நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறவர்கள். மற்றமுள்ள வேடுவர்கள் எல்லாம் பின்னாலே தொடர்ந்து வருகிறார்கள். நாணன் காடன் என்ற 2 பேர் தன்னோடு இணைந்து வர, மற்ற வேடுவர்கள் அனைவரும் தனக்கு பின்னாலே வர, இப்போது தின்னனார் கையிலே வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு காட்டுக்கு வேட்டைக்கு புறப்பட்டார். ஒரு பன்றி முன் சென்றது. அந்த பன்றியை குறிவைத்துக் கொண்டு போகின்றார் தின்னனார். மிகப்பெரிய வில்விழாவை மேற்கொண்டு அவர்கள் கானகத்திலே வேட்டையாட போகிற போது அவர்களை இழுத்துக் கொண்டு செல்லக்கூடிய வகையிலே மயக்கம் காட்டி ஓடுவது போலே பன்றி ஒன்று முன்னாலே செல்லுகிறது. அந்த பன்றியை குறிவைத்துக் கொண்டு இவர்கள் போகிறார்கள். இப்போது தின்னனார், நாணன், காடன் மற்றுமுள்ள வேடுவர்கள் எல்லோரும் புறப்பட்டு அந்த பன்றியை குறிவைத்துக் கொண்டு போகின்ற போது தின்னனார் போகின்ற வேகத்திலே உடன் போகின்றவர்களால் முடியவில்லை. முதலிலே சில வேடுவர்கள் தங்களால் முடியவில்லை என்று ஒரு இடத்தில் அமர்ந்து விட்டார்கள். இன்னும் சிறிது தூரம் சென்றவுடன் இன்னும் சில வேடுகள் தங்களால் முடியவில்லை என்று அவர்களும் அமர்ந்து விட்டார்கள். இன்னும் சில பேர் கொஞ்ச தூரம் சென்ற பிறகு தங்களால் முடியவில்லை என்று அமர்ந்து விட்டார்கள். இப்படி உடன் செல்லுகின்ற வேடுவர்கள் அனைவரும் அங்கெங்கே தங்கிவிட்டார்கள். நாணன், காடன் என்ற 2 பேர் மட்டும்தான் தின்னனாரோடு போய்கொண்டே இருக்கிறார்கள். இது கொஞ்சம் சிந்திப்பதற்கு உரிய இடம். தின்னனார் இன்றைய தினம்தான் வில்விழா தலைமை ஏற்று அதன் மரபினுடைய அடிப்படையிலே வேட்டையாடுவதற்கு செல்லுகிறார். வேடுவர்கள் அனைவரும் தன்னுடைய தலைவனாக இருக்கின்ற தின்னனார் ஓய்வு கொண்ட பிறகுதான் ஓய்வு கொள்ள வேண்டுமே தவிர தலைமை ஏற்றுகிற தின்னனார் போய்கொண்டே இருக்கிறார். உடன் செல்ல கடமைப்பட்டிருக்கின்ற வேடுவர்கள் அங்கெங்கே அமர்ந்து விட்டார்கள் என்றால் தலைமையை மதிக்காத குற்றம் வராதோ? தின்னனார் ஓய்வெடுத்துக் கொண்ட பிறகல்லவா உடன் சென்ற வேடுவர்கள் ஓய்வெடுக்க வேண்டும். தன்னுடைய பொது தலைவன் தன்னை சீற்றம் கொண்டு தண்டிப்பான் என்று அவர்கள் அஞ்ச வேண்டாமோ? அவர்கள் தங்களால் முடியாதபடி அவரவர்கள் அந்தந்த இடத்தில் அப்படியே தங்கிவிட்டார்கள். நாணன், காடன் என்கின்ற 2 பேர் மட்டும்தான் உடன் செல்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் அங்கெங்கே தங்கிவிட்டார்கள். நாணன், காடன் என்ற 2 பேர் மட்டுமே உடன் சென்றார்கள் என்று சேக்கிழார் தெரிவிக்கிறார். போம் அது தன்னை அடு திரளோடு பொறு மறவர்கள் அரியேறு ஆமவர் தொடர்வுறும் விசையுடன் அடிவழி செல்லும் அளவில் தாம் ஒருவரும் அருகிலர் அவர் தனி தொடர்வொழி அதன் முன் ஏமுனை அடுசிலை விடலைகள் இருவர்கள் அடிபிரியார். மற்றவர்கள் எல்லாம் இவர் விசையுடன் செல்லுகின்ற அடிவழியை பின்பற்ற முடியாமல் அங்கெங்கே தங்கிவிட்டார்கள். இருவர்கள், அதாவது நாணன், காடன் என்ற ஏமுனை அடிசிலை விடலைகள் இருவர்கள் மட்டும் அடிபிரியாமல் உடன் செல்லுகிறார்கள். சரி, உடன் வந்த வேடுவர்கள் தங்களால் முடியாமல் குழுவாக அங்கெங்கே தங்கிவிட்டார்கள் என்றால் நாணன், காடன் என்ற 2 பேரும் சேர்ந்து தங்கியிருக்க வேண்டியதுதானே? அவர்களும் வேடுவர்கள் தானே, மனிதர்கள் தானே. அவர்கள் 2 பேர் மட்டும் தின்னனாரோடு புறப்பட்டு போகிறார்கள். மற்றவர்கள் அங்கெங்கே தங்கிவிடுகிறார்கள். என்ன காரணம்? இதற்குள்ளே அருமையான ஒரு கருத்து அமைந்திருக்கிறது. இப்போது தின்னனார், நாணன், காடன் என்ற 2 பேர் தன் பக்கத்திலே துணையாக இருக்க மற்ற வேடுவர்களோடு புறப்பட்டு வேட்டையாடுவதற்காக புறப்பட்டு போகின்றவர் நேராக திருக்காலத்தி மலைக்கு போய் அங்கே இறைவனோடு கலந்துவிடப் போகிறார். மீண்டும் அவர் தன்னுடைய இருப்பிடத்திற்கு திரும்ப போவது இல்லை. ஆகவே இப்போது இவருடைய யாத்திரை கடைசி யாத்திரை. இப்போது வேடுவர்கள் வழக்கப்படி போய் வேட்டைக்கு சென்றுவிட்டு மீண்டும் திரும்பி வரக்கூடிய யாத்திரையாக இது அமையப் போவதில்லை. இதுவே இவருடைய கடைசி யாத்திரை. இறைவனோடு போய் அப்படியே கலந்துவிடப் போகிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் அப்படி இருக்கிறதே கடைசி ஒரு யாத்திரை. மனிதர்களாக பிறந்தவர்கள் எல்லோருடைய ஜீவனும் கடைசியாக ஒரு யாத்திரையிலே போய் முடிந்து விட வேண்டியது தானே.
இந்த உலகத்திலே மனிதன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனையோ பொருள்களை சேர்க்கிறான், பதவிகளை பெறுகிறான், பெருமைகளை அடைகிறான், அவற்றின் அடிப்படையில் ஆணவம் கொள்ளுகிறான், அதட்டுகிறான், உருட்டுகிறான், நிறைய பொருளை சேமிக்கிறான். இப்படி எவ்வளவு செய்தாலும் அதெல்லாம் அவன் வாழுகிற காலம் வரைக்கும் தானே. மனைவியை பார்த்து மனைவி மிகப்பெரிய அளவிலே தனக்கு செல்வமாக அமைந்தது என்று அன்பு பாராட்டுவதும் சில நேரங்களில் அதட்டுவதுமாக இருக்கிறான் மனிதன். அப்பேற்பட்ட மிகப்பெரிய இல்லற வாழ்க்கை தான் நடத்துவதாக பெருமிதம் கொள்ளுகிறான். பிள்ளைகளை பெற்றுவிட்டு தான் இந்த பிள்ளையை பெற்றோம் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளுகிறான். நிறைய பெரும் செல்வத்தை தேடி வைத்திருக்கின்றான். ஆனால் இவையெல்லாம் அவனுடைய கடைசி யாத்திரை வரைக்கும் தானே. இவனால் தேடப்பட்டிருக்கின்ற செல்வமோ இவன் மனைவியோ இவன் மக்களோ இவனை தொடர்ந்து கடைசி வரைக்கும் வருவார்களா? அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விடி எம்பு ஒழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, இரு கைத்தலை மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே. இவனுடைய அத்தம் வாழ்வு, அதாவது இவனுடைய பெருமை எல்லாம் வீட்டோடு சரி. இவன்பால் அன்பு காட்டுகின்ற மனைவி என்றாலும் கணவன் போன பிறகு மனைவி என்ன செய்ய முடியும்? வாசற்படி வரைக்கும் வந்து தலையில் அடித்துக் கொண்டு வேண்டுமானால் விழுந்து அந்த எல்லையோடு நின்று விடுவாள். விடி அம்பு ஒழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே. தந்தை ஏதாவது சொத்து வைத்திருந்தால் பிள்ளை கடைசி வரைக்கும் சுடுகாடு வரைக்கும் வருவான். இரு கைத்தலை மேல் வைத்து அழும் மைந்தர் சுடுகாடு மட்டே. ஆனால் கடைசி வரைக்கும் நம்மோடு வருவது நாம் செய்திருக்கிற பாவ புண்ணியம் என்ற இரண்டு, நல்வினை தீவினை என்ற இரண்டு, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே என்றார் பட்டினத்தடிகள். அதை இப்போது சுட்டி காட்டுவது, அத்தமும் வாழ்வும் ஓர் இடத்தில் நின்று விடுகின்றபடி சில வேடுவர்கள் நின்று விட்டார்கள். மெத்திய மாதர் வீதியிலே நின்று விடுகிறபடி சில வேடுவர்கள் நின்று விட்டார்கள். இரு கைத்தலம் மேல் வைத்து அழும் மைந்தர் சுடுகாடு வரைக்கும் வந்து நின்று விடுவது போலே சில வேடுவர்கள் நின்று விட்டார்கள். ஆனால் பற்றி தொடருகின்ற நல்வினை தீவினை போலே நாணன் காடன் என்ற இரண்டு பேர் மட்டுமே இப்பொழுது இவரை பற்றி தொடர்ந்தார்கள் என்று சேக்கிழார் அருமையான ஒரு தத்துவ கருத்தை காட்டுகிறார். நல்வினை தீவினை என்ற இரண்டு பேர் நம்மை பற்றி தொடரும். இங்கே தின்னனாரை நாணன் காடன் என்ற இரண்டு பேரும் பற்றி தொடர்கின்றார்கள். உலகத்திலே நாம் செய்கின்ற நல்வினையினுடைய அளவு குறைவாகவும் தீயவினையினுடைய அளவு அதிகமாகவும் இருப்பது இயற்கை. ஆகவே நல்வினை என்பது கொஞ்சமாக இருப்பதனால் அது நாணப்பட்டு இருக்கிறது, தீவினை என்பது மண்டி கிடப்பதால் அது காடு போல இருக்கிறது. ஆகவே தின்னனாருக்கு உடன் வந்திருக்கின்ற நாணன் என்கின்றவன் நல்வினையின் சின்னம், காடன் என்கின்றவன் தீயவினையின் சின்னம். நல்வினை தீவினை என்ற இரண்டும் நம்மை பற்றி தொடரும் என்பதற்கு இணங்க நாடிய கடல் வயவர் களவர் நாணனும் நெடு வரிவில் காடனும் எனும் இருவர் மட்டும் இவருக்கு பின்னாலேயே தொடர்ந்து செல்வது நல்வினை தீவினை என்ற இரண்டு நம்மை தொடர்ந்து வரும், மற்றவையெல்லாம் அந்தந்த இடத்தில் நின்றுவிடும் என்கின்ற அருமையான ஒரு தத்துவ கருத்தை விளக்குவதற்காகவே சேக்கிழார் சுவாமிகள் எழுதியிருக்கிறார். இப்போது நாணன் காடன் என்ற இரண்டு பேரும் தன் உடன் வர மலையின் மேல் ஏறுகின்ற தின்னனாருக்கு தாகம் ஏற்படுகிறது. அவர் கேட்டார், மிகுந்த தாகமாக இருக்கிறது, எனக்கு தண்ணீர் வேண்டுமே என்று கேட்டபோது உடன் வந்திருக்கின்ற அந்த நாணன் சொல்லுகின்றான், இன்னும் சற்று மலையேறினால் போதும், அதோ தெரியக்கூடிய ஒரு ஆறு, அதற்கு பொன்முகலி என்று பெயர். வழக்கத்திலே சொர்ணமுகி என்று விளங்குவது, காலை நேரத்து சூரியனுடைய ஒளியிலே மஞ்சள் நிறத்தோடு கூட தன்னுடைய தோற்றத்தை வெளிப்படுத்துவதால் அந்த திருக்காலத்திற்கு பக்கத்திலே ஓடக்கூடிய ஆற்றுக்கு பெயர் பொன்முகலி. அங்கு தேக்கு மரக்காடுகள் மிகுதி. அந்த தேக்கு மரக்காட்டை அடுத்து அந்த இடத்திலே போய் இறங்கினால் பொன்முகலி ஆறு தெரியும். அதிலே குளிர்ந்த தண்ணீர் உண்டு, அதை அறிந்தி தாகத்தை நீக்கிக் கொள்ளலாம். நின்ற இப்பெரிய தேக்கின் அப்புறம் சென்றால் நீண்ட குன்றினுக்கு அயலே ஓடும் குளிர்ந்த பொன்முகலி என்று சொல்லுகின்றான். இப்போது இவருக்கு ஏற்பட்ட தண்ணீர் தாகத்தை அங்கே போய் தீர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறான். இப்பொழுது இவருக்கு ஏற்பட்டு இருப்பது தண்ணீர் தாகம் தானா? பொன்முகலி ஆற்றிலே இருக்கின்ற நீரை குடித்து இவர் தீர்த்துக் கொள்ளப் போகின்ற தண்ணீர் தாகம் மட்டும்தானா இவருக்கு ஏற்பட்டிருக்கிறது? இப்பொழுது அதற்கு அப்பாலே இருக்கின்ற தெருக்காலத்தி மலையின் மேலே இருக்கின்ற குடுமிநாதர் மேலே அவருக்கு ஏற்படக்கூடிய பக்தி தாகத்துக்கு அடிப்படை உடம்பிலே தனித்துக் கொள்வதற்காக தோன்றி இருக்கின்ற தண்ணீர் தாகம். உள்ளத்திலே பக்தி தாகமும் உடம்பிலே தண்ணீர் தாகமும் அவருக்கு ஏற்படுகிறது. உடம்பிலே உள்ள தண்ணீர் தாகத்தை தனித்துக் கொள்ள இவருக்கு பயன்பட போவது பொன்முகலி ஆற்றின் நீர்.
உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கின்ற பக்தி தாகத்தை தீர்த்துக் கொள்ள இவருக்கு அமைந்திருக்க போவது மலையின் மேல் எழுந்தருளி இருக்கின்ற திருக்காலத்தி அப்பர். அந்த திருமலை சாரலை நோக்கி இவர் அந்த மாட்சியை கண்டுகொண்டே போகின்ற போது நானும் சொன்னான், அந்த மலையின் மேலே கோணமில் குடுமி தேவர் இருப்பார், அவரையும் கும்பிடலாம் என்று சொல்ல, எப்பொழுது இவர் மலையின் மேல் ஏற ஏற தின்னனார் உள்ளத்திலே, தின்னனார் உடம்பிலே ஒரு புதிய அனுபவம் தோன்றுகிறது. மிக ஆச்சரியமான இடம். தின்னனாருக்கு என்ன அனுபவம் தோன்றுகிறது? அவருக்கு தோன்றுகின்ற மிகப்பெரிய அனுபவம் என்ன என்றால், இறைவன் பக்கத்திலே தான் நெருங்கி செல்ல செல்ல தன்னுடைய உடம்பிலே இருக்கிற பாரமெல்லாம் குறைந்தது போலே தோன்றுகிறது. வேறு எந்த விதமான விருப்பமும் உள்ளத்தில் இல்லாதது போலே தோன்றுகிறது. எலும்பு எல்லாம் உருகுவது போலே தோன்றுகிறது. தனக்கு உடம்பே இருக்கிறதா இல்லையா என்று சந்தேகப்படக்கூடிய வகையிலே பாரம் நீங்குவது போலே தெரிகிறது. ஆகவே ஆச்சரியப்பட்டு தெரிவிக்கின்றார் தின்னனார், ஆவது என் இதனை கண்டு அணிதொரும் என் மேல் பாரம் போவது ஒன்று உளது போலும். என் மேலே இருக்கிற பாரம் போவது போல இருக்கிறதே. ஆசையும் பொங்கி மேல் மேல் மேவிய நெஞ்சம் வேறு ஓர் விருப்புற விரையா நிற்கும். என்னுடைய உள்ளத்திலே எல்லா ஆசைகளும் போய்விட்டன. தேவராக விளங்கக்கூடிய இறைவனை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மட்டுமே உள்ளத்திலே இருக்கிறது. உடம்பிலே பாரம் குறைவது போலே தோன்றுகிறதே. ஆவது என் இதனை கண்டு இங்கு அனைதொரும் என் மேல் பாரம் போவது போன்று இருக்கிறதே என்கிறார். இது என்ன? இவ்வாறு ஒரு அனுபவம் ஏற்பட காரணம் என்ன? அதனை சிந்திக்க வேண்டும்.